ஹீரோ மாசா எலெக்ஷன் நம்ம கையில தான் இருக்கு. நீ கவலையே படாத. மிக்கிக்கு இருக்கிற சப்போர்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்ம விஷயத்துல தலையிட்டதுக்கு அவ தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஓஹோ, நீங்க இவ்வளவு சீக்கிரம்லாம் முடிவு பண்ணிட வேண்டாம். அவ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தான் இருக்கா. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போமே. என்ன வேணும்? எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற ஹிரோமோசா. என்ன சொல்ற? சும்மா நடிக்காத. ஆன்லைன்ல வர கேவலமான விஷயம்லாம் நீ தான் பண்றன்னு எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு சிரிக்கிற? முதல்ல உனக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியல. ஆ? இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம்தான். உன்னால என்ன நெருங்க கூட முடியாத. ஏன்னா நான் சைட்டோ ஃபேமிலியை சேர்ந்தவன். பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காகவே பிறந்தவனா. அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதா? நீ பண்றதெல்லாம் பெரிய தப்பு. நீ ஜெயிக்கிறதுக்காக மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சியா? நீ ஹர்ட் பண்ண பொண்ணுங்களை பத்தி யோசிச்சியா? ரிங்குவை பத்தி யோசிச்சு பாரு. அவகிட்ட உன் குழந்தை இருக்கு. அவ இப்ப வீட்டுக்கு போறது கூட யோசிக்கிறா. ரிங்கோவா? அது யாரு? அரசியல்ல போய் சொல்றது சகஜம்தான். அதுக்காக நீ என்ன தப்பு சொல்ல முடியாது. நீ ஏமாந்து போனது உன்னோட தப்பு. என்னை ஜெயிக்கணும்னா நீ கொஞ்சமாச்சும் அறிவாளியா இருந்திருக்கணும். பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட. தேவையில்லாம என்கிட்ட மோதி அசிங்கப்படாத. தோக்க போறேன்னு தெரிஞ்சு எதுக்கு போட்டி போடுற? என்னை எதிர்த்து ஒரு பொண்ணால ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிறியா? இல்ல நான் தான் அதுக்கு விட்டுருவேனா? நான் என்ன சாதாரணமானவன் நினைச்சியா? முதல்ல உங்க எல்லாரோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி இங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம அட்டகாசமான கேண்டிடேட் பேசுறத நம்ம கேட்க போறோம். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நீ இப்போ ஒரு பெஸ்டான ஸ்பீச்சை கொடுக்கணும். சரி, இப்போ அந்த கேண்டிடேட் நம்ம உன்னால பார்ட்டியோட முடியும். கொள்கைகளை பத்தி எல்லாம் பேச போறாங்க. கண்டிப்பா. மிக்கி டக்கராஷி, எல்லாரும் உங்களுடைய கரகோஷத்தை அவங்க எழுப்புங்க. உங்களை கூப்பிடுறாங்க. தேங்க்யூ. உங்க முன்னாடி இப்ப நான் அறிமுகப்படுத்த போறது உண்மையை பேசக்கூடிய ஒரு தைரியமான பெண்மணியை தான். அவங்க தான் மிக்கி டக்கராஷி. எல்லாருக்கும் என்னோட வணக்கமும் நன்றியும். ப்ளூ ஹார்மோனி பார்ட்டி சார்பா நான் உங்க மிக்கி டக்கராஷி. உங்க முன்னாடி என்ன அறிமுகப்படுத்தும் போது உண்மையை பேசக்கூடிய கேண்டிடேட் மிக்கி டக்கராஷின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அது அவ்வளவு உண்மை இல்ல. இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சு பொய் சொல்லிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்றீங்க? எல்லாரும் கவனிங்க. ஒருவேளை நான் உண்மையை மறைச்சு ஜெயிச்சாலும் வாழ்க்கை முழுக்க இது என் மனசை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன உண்மையா இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பொய் சொல்லி ஜெயிச்சு வருத்தப்பட விரும்பல, உங்களுக்காக உழைக்க விரும்புறேன். எனக்கு பெருமையா இருக்கு. ஆன்லைன்ல வந்த ரூமர்ஸ் உண்மைதான். இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறதே என் சுயநலத்துக்காக தான். ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்க்கு நிக்கிறேன். எனக்கு துரோகம் பண்ணவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் அவனை ஜெயிக்கணும். ஆரம்பத்துல வோட்டர்ஸ் பத்திலாம் நான் யோசிக்கல.
அவனை தோக்கடிக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சேன். ஆனா நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லி ஆகணும். அவருதான் என்ன மாத்தினாரு. அவருதான் மக்களோட அன்பு இல்லாம என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அவர் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லும்போது கோவப்பட்டேன். ஆனா என்னோட ஆட்டிடியூட், கோவம் எல்லாத்தையுமே உங்களுக்காக மொத்தமா நான் மாத்திக்கிட்டேன். அப்புறம் மக்களோட ஆதரவால, எல்லாரோட அன்பாலையும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவரு என் கூட நின்னு உழைச்சிருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்யறது மூலமா நீ சந்தோஷத்தை தேடு. ஏன்னா உண்மையா இருக்கிறது கஷ்டம்தான். ஆரம்பத்துல வழியை கொடுத்தாலும் அதான் கடைசி வரைக்கும் வலிமையானது. நான் அவரை நம்பிக்கை ஏமாத்தும் போது கூட என்ன நம்பினாரு. என்னை காப்பாத்துறதுக்காக வந்தாரு. என்னால அவரு பாதிக்கப்பட்டாரு. மறுபடியும் இவ்வளவு அவமானப்படுத்தினா உன்னை சும்மா விட மாட்டேன். அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்த என்ன மாத்தினது அவர்தான். மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நினைச்சாரு. நான் அவருக்கு 2 சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். பொய்யே சொல்லாத அரசியல்வாதியா நடந்துப்பேன்னு. அது மட்டும் இல்ல, மக்களை சந்தோஷப்படுத்துறதுதான் என்னோட சந்தோஷம்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால உங்க எல்லாரும் முன்னாடி நான் உறுதி அளிக்கிறேன், அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு ஏற்ப நான் நல்ல பிரியமா இருப்பேன். உங்களுடைய இந்த மிக்கி டக்கராஷி இந்த இடத்துல உறுதிமொழி எடுக்கிறேன். நாட்டோட பெருமையை காப்பாத்துவேன், மக்களுக்காக போராடுவேன். சத்தியமா சொல்றேன், உங்க ஆதரவோட கண்டிப்பா இந்த நாட்டுக்கு பிரியமா வருவேன். சோ நீங்க எல்லாரும் உங்களோட ஓட்டுகளை மிக்கி டக்கராஷிக்கு போடுங்க. இப்போ உங்க எல்லாரையும் வணங்கி விடைபெறேன். என் ஓட்டு டக்கராசிக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் பெஸ்ட். நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும். ஆமா உங்களால முடியும். ஆமா உங்களால முடியும். நீங்க தான் ஜெயிப்பீங்க. துணையா நாங்க இருக்கோம். எங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி. ப்ளூ ஹார்மோனி பார்ட்டியை சேர்ந்த மிக்கி டக்கராஷி 74,118 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. Hip hip hooray! 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 மிக்கி டக்கராஷி, என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஆரம்பத்துல ஒரிஜினலா போட்ட அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா என்ன? பிரைம் மினிஸ்டர் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கை கொடுப்பேன். ஓகே. நம்ம பிரைம் மினிஸ்டரை உற்சாகப்படுத்துங்க.